ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி கிடச்சிச்சு. ஸோ நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். பட்டாணியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆயிலில் வெங்காயம் தக்காளியெலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போட்டும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நான் கிரேவி கொஞ்சம் கம்மியாக வேணுன்றதுக்காக நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா அந்த மல்லித்தூள் வதக்கி விட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. பட்டாணி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட்டாணியை நான் அதில் கலந்துக்கிறேன். நல்லா கலந்துட்ட பிறகு இதை மூடி போட்டு வேக வச்சுருங்க. பட்டாணியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நார் சத்து, புரத சத்து, எல்லா சத்துமே இருக்குது. மூடி போட்டு நல்லா வேக விட்டுடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பட்டாணியில் ஏசி விட்டமின் சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ வாங்கி வாரத்தில் 2 முறையாக செஞ்சு சாப்பிடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். பட்டாணியில் ஸ்மெல்லு வரும். ஸோ அதனால் இதெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த பட்டாணி தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இதை செஞ்சுருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. தண்ணியெல்லாம் வற்றி போகணும். பட்டாணி வெந்துருச்சான்னு ஒரு வாட்டி எடுத்து பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் பீட்ரூட்டும் செஞ்சுருந்தேன். ஸோ 2மே வச்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.